ஆண்டவரே உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுடையவர் நீர் ஒருவர் கர்த்தாவே. ஆண்டவரே அதை நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் தடைகள், எல்லா மந்திரங்கள், தந்திரங்கள் விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறபடியா ஆண்டவரே என் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாள் எங்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகக்கூடாது கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நீர் நீதிமானை சோதித்து அறிகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திர சோதித்த பின்பாக ஆண்டவரே சுத்த பொன்னாக விளங்குவா என்று சொன்ன வசனத்தின்படியாக நீர் எங்களை சோதித்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை ஒரு சுத்த பொன்னாக நீர் எங்களை ஆண்டவரை வணைந்து கொள்கிறவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. எங்கள் தகப்பனே நன்றி, எந்த துணையாளரே நன்றி, எந்த நித்திய கண்மலையே நன்றி, எந்த நித்திய கோட்டையே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே எவ்வளவு துன்பங்கள் ஆண்டவர் இடர்பாடுகள் என்று சந்தித்தாலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருப்பதனால நாங்கள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, எதை குறித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நாங்கள் உண்மையே நம்பி இருக்க, உங்களுடைய நாமத்தையே ஆண்டவர் என்றென்றும் சொல்வதற்கும் உடைய நாமத்தை என்றென்றும் உயர்த்துவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபையை பாராட்டுவீராக. எங்களுடைய ஆத்மாவை நீர் ஆண்டவரை ரட்சித்து ஆண்டவர் எங்களுடைய ஆத்மாவை வேறுபரித்து எங்களுடைய ஆத்மாவை நீர் ஆண்டவரை திருப்தியாக்கின தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுடைய கைகளை ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவர் யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிற தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். நீரங்களை எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திர பிசாசின் போராட்டங்களில் இருந்து, எல்லா கட்டுகளில் இருந்து, எல்லா மந்திரத்திலிருந்து, எல்லா தந்திரத்திலிருந்து கர்த்தரை விடுவிக்கிறவர். கர்த்தரை விடுவித்தீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மாட்சிமையை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கே துதிகான மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் ஆண்டவரே. உண்மையுள்ள தெய்வம் நீர் ஒருவர். பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, பணமாரிட மனுப்புத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை கரம் பிடித்து நடக்க செய்தவர் ஆண்டவரே. நீர் எங்களை கண்மலை மேல் உட்கார செய்தவர் ஆண்டவரே. எங்களை ராஜாக்கள் மத்தியிலே ஆண்டவரே, பிரபுக்கள் மத்தியிலே, எல்லா மந்திரிகள் மத்தியிலே நீர் எங்களை உயர்த்துகிறவரே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் நல்லவரப்பா, நீர் வல்லவராவியானவரே ஆண்டவரே. நீர் பேரு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீரே எல்லா தேவர்களிலும் மிகவும் உயர்ந்த தேவன். நீரே எல்லா தேவர்களிலும் மிகவும் உயர்ந்த தேவனாக இருக்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்தீரே நன்றி ஆண்டவரே. உம்முடைய காருண்யத்தினால நீர் எங்களை இழுத்துக்கொண்டு, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை கர்த்தாவே ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்கு அளவே இல்லை ஆவியானவரே ஆண்டவரே. உம்முடைய அன்பினால, உம்முடைய இரக்கத்தினால கர்த்தர் நீர் எங்களை மூடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆண்டவரே இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே தேவன் எங்களுக்கு பலத்த துருகமாக எங்களுக்கு நீர் பலத்தை நீர் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் நீர் கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடும் வனாந்திரத்தில் அவர்கள் சென்றாலும் ஆண்டவரே அவருடைய பாதரட்சை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒன்று கூட கிழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, ஒரு முடிக்கோடு கருகாதபடிக்கு ஆண்டவரே, ஒரு துணி கூட ஆண்டவரை தோய்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை நித்தமும் நடத்தி எல்லா வறட்சியான காலங்களில் அவருடைய ஆத்மாவை ஆண்டவர் திருப்தி ஆக்கின தேவன் கர்த்தாவே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீ நித்தமும் நடத்தின தயவுக்காக நன்றி. எங்களை இனிமேலும் நடத்த போகிற தயவு மாறிடாய் மானேசரே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. உள்ளத்தால் அவரை தள்ளினோ, தம் உள்ளம் போல நேசித்ததினால்
சிநேகத்தினால நீர் எங்களை சிநேகித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தினால நீர் எங்களை இழுத்துக் கொண்ட தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய இரக்கத்துக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய மகிமைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய மாட்சிமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வல்லவரப்பா, நீர் வல்லவர் ஆவியானவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் பாவியாக இருக்கையில் எங்களுடைய ஆத்மாவை தேடி வந்த தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே துரோகியாக இருக்கையில ஆண்டவரே, நாங்கள் சிக்கற்றவராக இருக்கையில கர்த்தர் நீர் துணையாக வந்து நீர் எங்களை ஆண்டவரை கரம் பிடித்து தூக்கின தேவனே நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆமென் 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 ஆமென். நல்லவரப்பா நீர் ஆண்டவரே, வல்லவர் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாறிடாத தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே. நீர் எங்களை மறக்காத தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரை கைவிடாத தேவன். நீர் எந்த ஆண்டவரை நித்திய கண்மலையாக இருக்கிறவர், எந்த நித்திய கோட்டையாக இருக்கிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் ஆவியானவரே, அதிசாரமானவரே, அதிசயங்களை செய்கிறவரே, எங்கள் ஆறுதல் நாயகனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதனால நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து ஜெயிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் தொடர்ந்து முன்னேற கர்த்தர் நீர் எங்களை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உறங்குகிறேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உடன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவனே போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவனே போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே.
ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வராதிருந்தால் என்றோ அழிந்து போயிருப்போம். ஆண்டவருடைய கிருபை எங்கள் மத்தியில் நீர் தராதிருந்தால் எப்பொழுதும் மரிச்சு போயிருப்போம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ரிபோ 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 ரிபோ. எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே நன்றி. எங்களை படைத்தவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, தட்டு தடுமாறி நடந்தாலும் கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரை தூக்கி விடுகிறவர். நீர் எங்களை கையில விழாதபடிக்கு எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் முகம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தரை விழாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்கிற தெய்வமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ரிபோ 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 ரிபோ. எங்கள் ஆவியானவரே நன்றி அப்பா, எங்கள் அச்சாரமானவரே நன்றி. ஆவியானவரே, எங்கள் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், எங்கள் ஆறுதல் நாயகன். ஆண்டவர், எங்களை தாயின் கருவில் உருவாக நான் முன்னே பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு தந்தையை போல, ஒரு தாயை போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு தகப்பனை போல நீர் எங்களை சுமந்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தாங்கி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராகப்பா, ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் பிரசன்னத்தினால கர்த்தனை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அசைவாடுதல் ஒவ்வொருவரும் உணரணும். ஆண்டவரே உணரணும்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நடத்துங்கப்பா. எங்களை இவ்வளவு நேரம் நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ எங்களை இம்மட்டுமாய் காத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் நேசிக்கும் தெய்வமாக எங்களை நேசிக்கிறவராக, நீர் எங்கள் மேல் அன்பு வைத்தவராக, ஆண்டவர் இந்த உலகத்துல கர்த்தர் இந்த பூமிக்கு வந்த தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர். எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக, எங்களுடைய குறைகளுக்காக, எல்லாவற்றிற்காகவும் கர்த்தர் ஆண்டவரே ஜீவாட்டுக்குட்டியாக பலியானீர். ஆண்டவரே, அதை நாங்கள் நினைக்கிறோம். இந்த பெந்தகோஸ்து நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்திலிருந்து நம்முடைய சபையில் என்ன செய்ய போறோம்? 40 நாட்கள் உபவாச ஜெபத்தை ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் அந்த 40 நாள் உபவாச ஜெபத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. எப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய யாரையாவது தன்னுடைய நோக்கத்திற்காக, தன்னுடைய ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்த விரும்பினாரோ அப்பொழுதெல்லாம் தேவன் 40 நாள் உபவாச ஜெபத்தை அந்த மகளோடு கர்த்தர் அந்த 40 நாள் உபவாச ஜெபத்தை ஏறெடுக்க உதவி செய்தார். அல்லேலூயா. 40 நாள் உபவாச ஜெபத்தினுடைய நன்மைகளை குறித்து இன்று நாம் பார்ப்போம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நைட் ஆனாலும் சரி, பகலானாலும் சரி, அப்படியே அழகா வந்து அப்படியே நடத்தி அப்படியே கூட்டிட்டு ஒரு 40 லட்சம் ஜனங்கள் 50 லட்சம் ஜனங்கள் அப்படியே அழகா கூட்டிட்டு வந்துட்டே இருக்கார். கைட் பண்ணி ஒரு சிங்கிள் ஆளா என்ன செய்யறாரு மோசே? அவரை எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்களை அப்படியே கூட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கார். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசையோடு பேசி, நீ போய் உபவாசம் பண்ணு, சீனாய் மலையில் போயிட்டு என்ன செய்றீங்க, நீங்க 40 நாள் உபவாசம் பண்ணு சொல்லி ஆண்டவர் தரிசனத்தின் மூலியமாக சரி 40 நாள் உபவாசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால மோசே என்ன செய்றாங்க? எல்லா ஜனங்களையும் கீழே விட்டுட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அப்படியே விட்டுட்டு அவங்களுடைய கூடாரத்தில் இருக்க சொல்லிட்டு மோசே என்ன செய்றாங்க? 40 நாள் சீனாய் மலையில போயிட்டாரு. மலை மேல போயிட்டு மோசே என்ன செய்யல? புசிக்கவும் செய்யல, குடிக்கவும் செய்யல. ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்டர். ரெண்டுமே செய்யாதபடிக்கு அல்லும் பகலும் நல்ல ஜெபம் பண்றாரு. இயேசுவினுடைய நாமத்தில் அங்கே போய் முட்டி போட்டு முழங்கால் படிக்கிட்டு, ஏசப்பா எங்களோட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்துறதற்கு இனிமேல் இவ்வளவு நாள் நடத்தி வந்த தயவுக்காக நன்றி. ஆனால் இனிமேல் எப்படி நடத்துறது? முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க? எகிப்து நாட்டில் அடிமைகளாக கூடியிருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இனிமே இப்போ மோசே அவங்களை அடிமைகள் எல்லாம் விடுவிச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் கானானுக்கு கூட்டிட்டு போறதுக்காக என்ன செய்யறாரு? ஆண்டவர் மோசேவோடு கூட இருந்து அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்திட்டு வராங்க. நடத்திட்டு வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் தேவைப்படும் இல்லையா? நார்மலாக நம்ம ஒரு கம்பெனியில் போய் சேர்றோம்னா அந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்க? ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எங்களுக்கு கரெக்டாக 9 to 5 ஒர்க் பண்ணணும், டைமிங்க்கு வரணும், காலையங்காட்டியும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் கொடுப்போம், அப்புறம் லீவ் கிடையாது, ஒன்லி நாங்கள் கொடுக்குற லீவ் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? நார்மலாக அப்படி தானே நார்மலாக கம்பெனியில் கொடுப்பாங்க. ட்ரெஸ் கோடு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் சொல்லுவாங்க. அது போல் அப்படி இருந்தால் தான் ஒரு கம்பெனி அழகாக அவங்க மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு நார்மலாக எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராதபடிக்கு அவங்க ஈஸியாக கேரி ஆன் பண்ண முடியும் அந்த கம்பெனி. அதே போல் மோசேயும் அதே மாதிரி நினைச்ச ஆண்டவரே, இந்த எல்லா லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை நான் இனிமேல் நடத்துவதற்கு ஆண்டவர் நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல மோசே முழங்கால் படிட்டு 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ஜெபம் பண்றார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த 40 நாள் முடிவில் ஆண்டவர் மோசேக்கு 10 கட்டளைகளை தன்னுடைய கையினாலே எழுதி கொடுத்தார். அல்லேலூயா.
ஆண்டவரே அழகா 10 கட்டளைகள் 1 by 1 1 2 3 4 5 போட்டு அப்படி அழகா ஆண்டவர் தன்னுடைய கையெழுத்துல அவருடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்லேயே ஆண்டவர் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸை மோசேக்கு எழுதி கொடுக்குறாரு. மோசே அந்த 40 நாள் முடிவில் ஆண்டவரிடத்துல அந்த 10 கட்டளைகள் அந்த கிளே டேப்லெட்ஸை வாங்கிட்டு மலையிலேருந்து இறங்கி வந்து பார்க்கறதுக்குள்ள நம்முடைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று செய்கிறது, பாஸ்டர் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்கிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன செய்ய மாட்டாங்க, ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. அந்த 40 நாள் வரத்துக்குள்ளே மோசே பாஸ்டர் வரத்துக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்க ஜனங்கள்? அதெல்லாம் முடியாது, நாங்கள் இப்போவே ஜெபம் பண்ணணும், நாங்கள் இப்போவே எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு இப்போவே ஒரு கடவுள் வேணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? ஆரோன் கிட்ட போய் மோசையோட அசிஸ்டண்ட்டை போயிட்டு சண்டை பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து. எனக்கு ஒன்று செஞ்சு கொடுக்கல, இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து உன்னை கல்லெறிஞ்சு கொல்ல போகிறோம் அப்படி சொல்லி மோசையை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? மிரட்டுறாங்க. மோசே ஆரோனை கொண்டு போய் மிரட்டுறாங்க. ஆரோன் என்ன பண்ணுவார்? ஆரோன் மட்டும்தான் தனியாக இருக்கார். அவருடைய தலைமை மோசே என்ன செய்கிறாரு? மேலே இருக்கார். எங்கே இருக்கார்? சீனாய் மலை மேலே இருக்கிறாரு. சீனாய் மலையில் இருந்துட்டு அவரால் என்ன பண்ண முடியும்? அவராக பார்த்து 40 நாள் பாஸ்டிங் பேரை முடிச்சுட்டு கீழே வந்தால் தான் நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் நடத்த முடியும். ஆரோனோட பேசி அடுத்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி நம்ம ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், முடிவு கிடைக்கும். இப்போ ஆரோன் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டதுனால ஒன்றும் பண்ண முடியல. அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் ஒரு சிங்கிள் மேனாக மாட்டிக்கிட்டார் ஆரோன். இருந்தாலும் சரி இவங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க, எப்படியோ போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுட்டாங்க. அவங்க இந்த ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க? சிலை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிலை வழிபாடு அவங்க வந்து கும்பிட ஆரம்பிச்சதுனால ஆண்டவர் மிகவும் கோபம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமீன். எல்லாரும் அல்லேலூயா சொன்னீங்கன்னா தான் நல்ல ஃபாஸ்ட்டாக நம்ம முடிக்க முடியலன்னு ரொம்ப நேரம் ஆகிவிடும். சரி, இந்த சிலை வழிபாட்டில் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன பேச்சு கேட்காத ஆண்டவரை நம்பாதபடிக்கு சிலை வழிபாட்டில் இறங்கினதுனால ஆண்டவர் மிகவும் கோபப்பட்டார். மோசே வந்து இறங்கி கீழே வந்து லேண்டில் வந்து பார்க்கும் பொழுது என்ன செஞ்சுட்டாங்க? இவங்க எல்லாரும் சிலை வழிபாடு பண்ணிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு குதிச்சுக்கிட்டு ரொம்ப பாவத்துக்குள்ள ரொம்ப மூழ்கிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்துக்குள்ள ரொம்ப மூழ்கினதுனால மோசேக்கு ஃபர்ஸ்ட் யாருக்கு கோபம் வந்துருச்சு? ஆண்டவருக்கு கோபம், மிகவும் கோபம் மூண்டவரானார். ரெண்டாவது யார் இவங்களெல்லாம் நடத்தி வந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை யார் கூட்டிட்டு வந்தாங்க? மோசே. இவர் ஒரே ஆள எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு. பார்வோன்ட்டு இருந்து எல்லா ராஜாட்ட இருந்து பேசி அடிச்சு திருத்தி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனால் இவருடைய பேச்சை கேட்காதபடிக்கு அந்த ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க? பாவத்திற்குள்ளாக மூழ்கி போய் விட்டார்கள். அதனால மோசேக்கும் கோபம் வந்துருச்சு. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்துட்டு சிலை வழிபாடு எப்படி கும்பிடலாம், எப்படி நீங்க பாவத்திற்குள்ளாக, எப்படி நீங்க அந்த அநேக பாவத்துக்குள்ளாக நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம் வந்துருச்சு. 10 கட்டளைகள் ஆண்டவரை எழுதி கொடுத்தாரு இல்லையா? அவருடைய கையினால ஓன் ஹேண்ட் ரைட்டிங்னால எழுதி கொடுத்த அந்த கட்டளைகள், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டு கீழே போட்டு உடைச்சிட்டாரு. மலை அடிவாரத்திலே போட்டு உடைச்சிட்டாரு. ஆண்டவர் கொடுத்த இந்த கட்டளைகளே உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். ரைட், இதுக்கு மேல முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய போறேன்? நான் நிர்மூலமாக்க போகிறேன், முழுசா அழிக்க போகிறேன், யாரையும் விட்டு வைக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரே வந்து மோசே கிட்ட சொல்றாரு. ஆண்டவர் எது செய்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன செய்வாரு? ஃபர்ஸ்ட் போதகர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, தீர்க்கதரிசிகள்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தான் அடுத்த காரியத்தையே ஜனங்களுக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் வந்து முதல்லயே சொல்றாரு, அவங்கள ஜனங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடியே மோசே கிட்ட போயிட்டு இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன், கொல்ல போறேன், இவங்க வந்து என்னுடைய பேச்சை கேட்கவில்லை, என்னை ரொம்ப கோபப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆண்டவர் வந்து கோபமாக சொல்லுகிறார். ஆனால் மோசே பாருங்க, ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்த அவர் கோபம், ஒன் சைடு கோபம் இருந்தாலும் ஒன் சைடு வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் என்ன செய்யறார்? மனதுருகுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கோபத்தை நீக்குங்கப்பா. ஆண்டவரே நீங்க தான் இந்த ஜனங்களை இவ்வளவு நாள் கூட்டிட்டு வந்தீங்க, இனிமேல் நீங்க நடத்த போறீங்க. அதனால நீங்க இன்னைக்கு இவ்வளவு நாள் அந்த எகிப்துல இருந்தெல்லாம் நீங்க அடிச்சு திருத்தி கூட்டு வந்து இங்க வந்து வனாந்திரத்துல சாவடிச்சிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? அங்க கம்முன்னு அங்கேயே இருந்திருக்கலாம், இங்க வந்து வனாந்திரத்துல ஆண்டவர் சாவடிச்சிட்டாரு, எல்லா ஜனங்களும் தப்பா பேசுவாங்கப்பா, அதனால நீங்க இந்த ஜனங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மோசே வந்து ஆண்டவர்கிட்ட போய் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்றார். ஆண்டவரை மன்னிச்சிடுங்க, இந்த பிள்ளைங்க தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி மனதுருகுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கோபத்தை ஆண்டவரை ஜனங்களிலிருந்து விலக்கிடுங்க. ஏன்னா நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா, ஆண்டவர் கோவப்பட்டா என்ன செய்ய மாட்டாங்க? ஜனங்கள் தாங்கவே முடியாது. நார்மலாக வந்து நம்மளால் வெயிலே தாங்க முடியல. ஆண்டவருடைய கோபத்தில் மாட்டினோம்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. க்ளோஸ், நம்மளுடைய கதையே க்ளோஸ் ஆகிடும். அதே போல் அதனால் மோசேக்கு தெரியும், ஆண்டவர் கோபப்பட்டாருன்னா ஒரு சாம்பல் கூட விட்டு வைக்காதபடிக்கு என்ன செஞ்சிருவாரு? முழுசாக அழிச்சிடுவார். அதனால் ஆண்டவரே இந்த ஜனங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் மனதுருகி அந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா.
அதனால் மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிளே டேப்லெட்ஸ் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் உடைச்சிட்டாரு இல்லையா? ஏன்னா இதனால் உடைச்சிட்டாரு, இந்த ஜனங்கள் பாவம் செய்ததுனால, சொன்ன பேச்சை கேட்காதனால, அக்கிரமத்தை நிறைந்ததுனால கோவப்பட்டு உடைச்சிட்டாரு. 2வது டைம் மறுபடியும் இவங்க மேலே ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் 40 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவர் இடத்துல தன்னுடைய கையினாலே 10 கட்டளைகளை எழுதி வாங்கிட்டு வந்து தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 10 கட்டளைகள் என்னென்று பார்ப்போமா? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் கட்டளையா எதனால இதுக்கு சொன்னாரு ஆண்டவர்? ஏன்னா முதல்ல என்ன செஞ்சிட்டாங்க? வேறே தேவர்களை, அந்நிய தெய்வங்களை வணங்கிட்டதுனால ஆண்டவர் கோபம் அடைந்து ஃபர்ஸ்ட் அந்த காரியத்தை செய்தார். அதனால ஆண்டவர் முதல் கட்டளையாகவே என்னையன்றி உனக்கு என்ன செய்யற? வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தான் ஒரே தெய்வம், ஆண்டவர் தான் ஒரே நம்முடைய தகப்பன், ஆண்டவர் தான் நம்மை படைத்தவர். அல்லேலூயா. 2வது கட்டளை, ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அல்லேலூயா. 3வது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. சும்மா காமெடி பண்றங்கிற பேர்ல ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது? வேஸ்டா சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை எங்க உபயோகிக்கணுமோ அங்கதான் உபயோகிக்கணும். ஆண்டவருடைய நாமம் எங்கேயுமே தூசிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. 4வது பாயிண்ட், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அல்லேலூயா. 4th பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லா கிறிஸ்டியன்ஸும் ஒபே பண்ற ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன பாயிண்ட்? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்றால் ஆண்டோடைய சமூகத்தில் திருச்சபையில் நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தமா உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களிடத்துல இருக்கிற எல்லா குற்றங்கள் குறைகளையும் சபையில ஜெபம் பண்ணி கொட்டிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நீங்க ஃப்ரீயா மறுபடியும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் தான் உங்களை தேற்றும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தான் உங்களை தேற்றி வழி நடத்தும். 5வது காரியம், உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டளை. அல்லேலூயா. யார் கனம் பண்ணணும்? அதிகமாக தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். 6வது பாயிண்ட், கொலை செய்யாதிருப்பாயாக. 7வது பாயிண்ட், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அடுத்தது, களவு செய்யாதிருப்பாயாக. அடுத்தது, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? தப்பா பொய் சாட்சி சொல்லக்கூடாது, அவங்களுக்கு விரோதமா பேசக்கூடாது, மற்ற ஜனங்களுக்கு அநியாயமாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளைகளை சொல்லியிருக்கிறார். கடைசி பாயிண்டாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இச்சிக்க கூடாது. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இந்த சேரீ நல்லா இருக்கு, இந்த லேப்டாப் நல்லா இருக்கு, இந்த கார் நல்லா இருக்கு, அவங்க கார் மாதிரியே நம்மளும் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? அதே மாதிரி எனக்கு அதே தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தவங்க வச்சிருக்கிறத நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 10 கட்டளைகளை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் எல்லாரும் பழகி பெருகிட்டாங்க. அந்த பெருகினாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் எது உதவியாக இருந்தது? அந்த 10 கட்டளைகள் தான் அந்த ஜனங்களுக்கு வேத வசனமாக உதவியாக, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருந்தது. அல்லேலூயா. அடுத்த காரியம், யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், யோனாவுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குற ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் டைமே சொல்றாரு யோனா கிட்ட போயிட்டு, நீ எழுந்து போய் மகா நகரமாகிய ஒரு பெரிய சிட்டியா இருக்கிற அந்த நினிவே அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு போயிட்டு நீ என்ன செய்யணும்? பிரசங்கி, அவர்களுக்கு என்னென்ன பாவம் செய்யறாங்க அதுக்கு விரோதமா பிரசங்கி, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி பிரசங்கி, இது செய்யக்கூடாது இது செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கி, எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி யோனா கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஆனா யோனா என்ன செய்யறாரு? அந்த ஜனங்கள் ரொம்ப முரண்பாடான ஜனங்கள், சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க, ரொம்ப மூர்க்க விரோதமான ஜனங்கள் இருந்ததுனால யோனா அவர்களுக்கெல்லாம் பயந்துட்டு என்ன செய்யறாங்க? தர்சீசுக்கு போறாரு. ஆண்டவர் சொன்ன இடம் என்னது? நினிவேக்கு போய் பிரசங்கிக்க சொன்னாரு. ஆனா யோனா என்ன செய்யறாரு? அந்த ஜனங்களோட பயத்தினால அந்த பயம், ஒரு ஹார்ட்ல பயம் வந்துருச்சு. அதனால அந்த ஜனங்களுக்காக பயந்துகிட்டு தர்சீசுக்கு போறாரு. தர்சீசுக்கு எப்படி போறாரு? கப்பல்ல போறாரு. ஆண்டவர் சொன்ன பேச்சு கேட்காதபடிக்கு இவர் வேற ஊருக்கு போனதுனால ஆண்டவர் அந்த நடுக்கடல் அவங்க போயிட்டு இருந்தாலும் ஆண்டவர் அந்த கப்பலையே உடைச்சு, ஆண்டவர் மீனின் வாயில ஆண்டவர் அந்த யோனாவை முழுங்க வச்சு
கடைசியா ஆண்டவர் அந்த ஃபினிஷிங் டச்சில் அந்த மீன் என்ன செஞ்சது, எங்க கொண்டு போய் விட்டது, நினிவே பட்டணத்தில் அந்த கரையில் கடற்கரையில் கொண்டு போய் அழகாக போயிட்டு அவரை கக்கினது, அந்த இடத்துல போயிட்டு அவரை கொடுத்துருச்சு. அந்த உயிரோட அந்த யோனாவை கொண்டு போய் ஆண்டவர் அந்த நினிவே எங்கே போகக்கூடாதுன்னு நினைச்சாரோ அதே இடத்துல ஆண்டவர் அந்த நினிவேக்கு யோனாவை கூட்டி சேர்த்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் சத்தம் அதுதானே. ஃபர்ஸ்டே சொன்னார் ஆண்டவர், என்ன சொன்னார், நீ நினிவேக்கு போடா, போயிட்டு பிரசங்கம் பண்ணு, நான் சொன்னதை செய்யி, அவங்களுங்க சொன்ன பேச்சு கேட்காம இருக்காங்க, நீ பிரசங்கம் பண்ணா மனம் திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் யோனா என்ன செஞ்சிட்டாரு, இல்லை ஆண்டவரே எனக்கு அங்கே பயமாக இருக்குது, எனக்கு அங்கே ரொம்ப எல்லாம் அடிச்சு விடுவாங்க, ரொம்ப ஒரு மூர்க்கமான ஜனங்கள், ரொம்ப கோவப்படுறவங்க, எதுக்கு எடுத்தாலும் கல் எறிஞ்சிருவாங்க, அதனால் நான் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி இவர் வேற ஊருக்கு போனாலும் ஆண்டவர் சொன்னதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் யோனாவோடு கூட இருந்து அவர் வேற ஊருக்கு போனாலும் அவரோட டைரக்ஷனையே திருப்பி, யாராலையும் அவருடைய கப்பலே உடச்சி டைரக்ஷனை திருப்பி ஒரு வேற ஊருக்கு கொண்டு போக முடியாது. அப்படி தானே? இப்போ நம்ம ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம்னா, நம்ம அது இப்போ கொச்சின் போக ட்ராவல் பண்ணுறோம்னா நம்ம கொச்சின் போய் ட்ராவலில் போய் தான் ஆகணும். நம்ம வேற யாராவது குறுக்கால வந்து நம்ம சிங்கப்பூர் போகலாம், மலேசியா போகலாம், ஸ்ரீலங்கா போகலான்னு சொன்னால் அந்த கப்பல் போகுமா? ஒருத்தருக்காக போகுமா அந்த கப்பல்? போகுமா? போகாது. அதான் அதே போல தான் ஆண்டவர் அந்த ஒருத்தருக்காக மனம் இறங்கி ஆண்டவர் சொன்ன பேச்சு நடக்கணும், ஆண்டவர் சொன்னால் செய்யணும், ஆண்டவர் சொன்னால் நீங்கள் ஒபே பண்ணணும், ஆண்டவர் சொன்னால் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அல்லேலூயா. ரெண்டாவது அந்த ஒபே பண்ணாததுனாலையும் அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த யோனா அந்த மீனின் வயிற்றில் போயிட்டு ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே தப்பு செஞ்சுட்டேன், உங்கள் சொன்ன பேச்சு கேட்காத என்னுடைய தப்பு தான், நீங்கள் மன்னிச்சுக்கிடுங்க, எனக்கு இனிமேல் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த என்ன சொல்கிறது யோனாவிட்ட போய் பேசுகிறார். நீ ஏன்ப்பா என்னோட பேச்சை கேட்கல, ஃபஸ்ட்டு என்னோட பேச்சை கேட்டிருந்தா உன்னை அழகாக என்ன செஞ்சுருப்பேன், போட்லேயே கொண்டு போய் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாதபடிக்கு உன்னை கொண்டு போய் விட்டுருப்பனா, தேவையில்லாத இப்படி வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவர் யோனாவை கர்த்தர் காப்பாற்றி நினிவேக்கு கூட்டி சேர்த்தார். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசிங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, ஃபர்ஸ்ட் தடவை ஆண்டவர் உண்டாகி சொன்னாரா கனவுல வந்துட்டு இந்த நான் சொன்னதை செய்டா அப்படின்னு சொன்னாரு. ஆனா யோனா அப்படி கேட்கல. 2ஆவது தடவையும் மறுபடியும் சொல்றாரு விடாதபடிக்கு, நீ என்ன செய்யற, மறுபடியும் போ, இந்த நினிவேக்கு போயிட்டு மறுபடியும் பிரசங்கி, அவங்க சொன்ன பேச்சு கேட்பாங்க, அவங்க மனம் திரும்புவாங்க, அவர்களுடைய என்னுடைய வார்த்தையை பிரசங்கி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 2ஆவது விஷயம் ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆம் வசனம், யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். ஆண்டவருடைய வசனத்தை கரெக்டா ஒரே பாயிண்ட் தான் சொல்றாரு. யோனா போயிட்டு நினிவே ஜனங்கள்கிட்ட என்ன சொல்றாரு, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இந்த ஒரே பாயிண்ட்ல அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மனம் திரும்பி விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்குரிய என்ன அந்த 40 நாள் என்ன குறிக்கிறது, இந்த இன்னும் 40 நாள் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கு, அந்த 40 நாள் நீங்க என்ன செய்யணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக ஆண்டவர் அந்த ஜனங்கள் மத்தியில் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நினிவே பாவம் நிறைந்த ஊராக இருந்தாலும் ஆண்டவர் யோனாவை கொண்டு அந்த ஊரையே ரட்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. செகண்ட் டைம் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் காட். 2ஆவது முறையும் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றாரு, நான் சொல்லதை செய்வேன், நான் சொல்வதை செய்வேன், நிச்சயமாகவே செய்வேன் என்று ஆண்டவர் யோனாவுக்கு வாக்கு கொடுத்தது போல அந்த இந்த ஒரே வசனத்தை சொன்ன உடனேயே அந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்டு உடுத்தி கொண்டு சின்ன குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை ஆடு மாடுகள் எல்லாமே ராஜா ஆணை பிறப்பிச்சிட்டாரு. 40 days ஃபுல் பாஸ்டிங், யாருக்கும் சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது, மாட்டுக்கு எதுவுமே கிடையாது, ஆட்டுக்கு நாய்க்கு எதுவுமே சாப்பாடு எதுவுமே கிடையாது, ஃபுல் பாஸ்டிங் இருங்க அப்படின்னு சொல்லி ரூல்ஸை போட்டார். எதனால அந்த ரூல்ஸ் வந்தது, யோனா போய் சொன்னதுனால. 40 நாள் இருக்கு, 40 நாளுக்குள்ள மனம் திரும்பிடுங்க, உபவாசம் ஜெபம் பண்ணிருங்க, உபவாசம் இருந்துருங்க, உங்களை ஒப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்க எல்லாரும் இந்த ஜனங்கள் அவர்களுக்கு செவி கொடுத்ததுனால அந்த ஜனங்களை கர்த்தர் அக்கினியிலிருந்து அந்த ஜனங்களை கர்த்தர் அழித்து போடாதபடிக்கு கர்த்தர் அந்த ஜனங்களை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவருடைய 40 நாள் உபவாச ஜெபத்தை கேட்டு அவர்கள் மேல் பரிதாபப்பட்டு அவருடைய எல்லா தீங்கிலிருந்து விலக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அன்று யோனா இல்லை என்றால் நினிவே ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க, சாம்பல் ஆயிருப்பாங்க. அந்த ஜனங்கள் எல்லா ஜனங்களும் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அந்த ஊர்ல. அந்த லட்சக்கணக்கான பேர் இருக்கிறதுனால
ஆண்டவர் அவர்கள் மேலும் பரிதாபப்பட்டு யோனாவை வைத்து அந்த ஜனங்களை 40 நாள் உபவாசம் பண்ண சொல்லி, அந்த ஜனங்களை எல்லா பாவ நிவிருத்தி பண்ண சொல்லி, பரிசுத்தம் பண்ண சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1,20,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க அந்த நினிவே பட்டணத்துல. அந்த நினிவே பட்டணத்தில் 1,20,000 பேர் ஆண்டவர் அந்த 21 செகண்ட்ல அவங்களை அழிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யாதபடிக்கு அந்த ஜனங்கள் மேலும் ஆண்டவர் மனதுருக்கம் உடையவராக இருந்தார். ஹல்லேலூயா. அங்கே அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேலும் மனதுருக்கம் உடையவாக நான் உண்மையில அவனை கைவிட்டுருவேன், உன்னை அப்படியே விட்டுருவேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லலை. உண்மையில பரிதாபப்படுகிறார், உங்கள் மேல் பரிதாபப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல பரிதாபப்படுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக ஆண்டவர் பலியான தேவன் சிலுவையில் ஆண்டவர் நம்மேல பரிதாபப்பட்டு நம்முடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் விலக்குகிறார். எல்லா பாவத்தையும் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசுவானவரே நம்முடைய இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து 30 வருஷம் எல்லாருக்கும் பணிவிடை செய்து அதுக்கப்புறம் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. இரவும் பகலும் 40 days, 40 டேவும் 40 நைட்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, நான் இனிமேல் ஊழி செய்ய போகிறேன், என்னுடைய ஜனங்களை நான் போய் பார்க்க போகிறேன், நான் போகும்பொழுது அற்புதம் நடக்கணும், என்னை தொடும் வரவர்களுக்கு அதிசயம் நடக்கணும், நான் பார்த்தாலே அதிசயம் நடக்கணும், நான் என்ன சொல்கிறது, என்னை நோக்கி வந்து ஜெபம் பண்ணுறவங்க, என்கிட்ட வேண்டிக் கொள்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் பிதாவிடம் வேண்டிக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அனாயிட்டிங் பிரேயர் அன்னைக்கு நம்ம பார்த்தது போல ஆண்டவர் நம்முடைய மகனை வைத்து எல்லா காரியத்தையும் கர்த்தர் இந்த பூமியிலே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இயேசுவானவர் 40 நாளை உபவாசம் செய்தார். அதே போல நம்மளும் 40 நாள் இந்த வாரத்திலிருந்து 40 நாள் உபவாச ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீசஸ் இஸ் டெம்ப்டட் இன் த டெசர்ட். ஆண்டவரே என்ன சொல்லுது, டெம்ப்ட் பண்ணிருச்சு பிசாசு வந்துட்டு. இந்த ஒரு கல்லை கொடுத்து, இந்த கல்லை நீங்கள் என்ன செய்றீங்க, இப்போ ஃபாஸ்டிங் பீரியடில் தான் இருக்கீங்க, ஃபாஸ்டிங் ஆண்டவர் நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறீங்க, ஃபாஸ்டிங் முடிஞ்சிருச்சு, இந்த கல்லை நான் கொடுக்குறேன், இந்த கல்லை வந்து நீங்கள் அப்பமா மாற்றிருங்க, சப்பாத்தியாக மாற்றிருங்க, நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பிசாசானவன் ஆண்டவரை டெம்ப்ட் பண்ணுறான். இந்த ஃபாஸ்டிங்கை கெடுப்பதற்காக ஆண்டவர்கிட்ட போயிட்டு சிம்பாலிக்காக பண்ணுறான். சொன்ன பேச்சு அந்த மீறட்டும், அந்த உபவாசம் கட்டாகட்டும், ஆண்டவர் அந்த ஆண்டவருடைய கட்டளைகளை மீறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசானவன் ஆண்டவரை சோதனைக்குள்ளாக மாற்றுகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. பிசாசுட்டே சொல்றாரு, இலை இந்த அப்பத்தினால மட்டும் நான் வந்து சாப்பிட்ட உடனே வயிறு நம்பிராது, ஆண்டவருடைய வசனத்தை நான் உட்கொண்டாதான் ஆண்டவர் எனக்கு வயிற்று நப்புவார், ஆண்டவர் என்னுடைய மனதை நிரப்புவார், ஆண்டவர் என்னுடைய ஜனங்களை கத்த நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எந்த வசனத்தினாலே தான் ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களையும் கத்தர் ரட்சிப்பார், ஒவ்வொரு ஜனங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். 5ஆம் வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். பிசாசானவனே ஆண்டவர்கிட்ட போயிட்டு வசனத்தை சொல்றான். ஆண்டவரை நீங்க கீழே குதிச்சிருங்க, தேவாலயத்தில் ஹைட்ல போயிட்டு மாடியில் போய் நிப்பாட்டி, ஆண்டவரை இங்கிருந்து கீழே குதிங்க, தேவதூதர்கள் நம்முடைய ஏஞ்சல்ஸ் வந்து உங்களை வந்து கீழே விழாதபடிக்கு, உங்களை வந்து அழகா அப்படி உங்களுடைய பாதமே கீழே படாதபடிக்கு அப்படியே தூக்கிட்டு போய் உங்களை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி பிசாசானவன் 2வது டைமும் டெம்ப்ட் பண்றான் ஆண்டவரை. இப்படி செய்யுங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படி சொல்லி பிசாசானவன் ஏசப்பாவே போய் டெம்ப்ட் பண்றான், சோதனைக்குள்ளாக மாற்றுகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரு, என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா.
நான் எதுக்கிட்ட இங்கிருந்து கீழே குதிக்கணும்? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, எனக்கு நீ டெஸ்ட் வைக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனத்தை நீ படிக்கலையா அப்படின்னு சொல்லி பிசாசானவனுக்கே ஆண்டவர் பதிலடி கொடுக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அல்லேலூயா. தேர்ட் டைம் சோதனைக்குள்ளாக மாற்றான். மறுபடியும் உயர்ந்த மலைக்கு கொண்டு போயிட்டான். ஏசப்பா வந்துட்டு ஒரு மலை மேலே, ரொம்ப எவரெஸ்ட் மவுண்டைன் வச்சுப்போம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு, எவரெஸ்ட் மவுண்டைன் மேலே கொண்டு போய் ஆண்டவரை நிப்பாட்டி என்ன சொல்கிறான்? இங்கிட்டு பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, எல்லா ஊரும் தெரியுதா? எகிப்து தெரியுதா? பக்கத்தில் இருக்கிற அமெரிக்கா தெரியுதா? ரஷ்யா தெரியுதா? ஏசியா தெரியுதா? இந்த எல்லா கண்ட்ரியும் உனக்கு தரேன், நீங்கள் வந்து என்னுடைய காலில் விழுந்து என்னை வணங்கு அப்படின்னு சொல்லி பிசாசானவன் ஆண்டவர்கிட்டயே சவால் விடுறான். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த சவாலே கர்த்தர் ஜெயிக்கிறார். அல்லேலூயா. 10ஆம் வசனம், அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனம் என்ன இதை குறிக்கிறது? நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லியிருக்கிறது, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், ஒரு சொரூபத்தியாகலும் யாதொரு விக்கிரதியாகலும் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று 10 கட்டளைகளை நம்ம பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் 2 கட்டளைகள்லேயே இதை குறித்து நம்ம போட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுத்துட்டார் ஃபர்ஸ்டே, பழைய ஏற்பாடு காலத்திலேயே யாத்திராம அதிகாரத்தில் நமக்கு கொடுத்துட்டார் கட்டளைகளை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, பிசாசு அந்த வசனத்தை வச்சு இந்த இடத்துல டெம்ப்ட் பண்ணுறான். நீங்கள் கீழே குதிங்க, எல்லாரும் உங்களை வந்து காப்பாற்றுவாங்க, இந்த எல்லா ஊரையும் உனக்கு நான் தரேன், என்னை நீ பணிந்து கொள் அப்படின்னு சொல்லி பிசாசானவன் அந்த உபவாச நாளில் போயிட்டு ஏசப்பாவை சோதனைக்குள்ளாக மாற்றுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உபவாசம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்ம எல்லா பிசாசுகளையும் கர்த்தர் விரட்ட உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. யாரு ஒருவருக்கு ஆராதனை செய்யணும்? தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்யணும், வேற யாருக்கு நாம் ஆராதனை செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்ம போன வார பிரசங்கத்தை கேட்டது போல யூத ஜனங்கள் யாரை மட்டும்தான் வணங்குவாங்க? ஆண்டவரை மட்டும்தான் வணங்குவாங்க. யாருக்காகவும் பணிந்து போக மாட்டாங்க, யாரையும் நமஸ்கரிக்கவும் மாட்டாங்க, யாரையும் வணங்கவும் மாட்டார்கள் என்று நம்ம போன வாரத்தில் திருவிழாக்கு நம்ம பார்த்தோம் அந்த காரியத்தை குறித்து. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரை தான் பணிந்து கொள்ளணும், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா. 3 டைம் ஃபாஸ்டிங் பேர் நடக்கும் பொழுதே ஏசப்பாவுக்கே பிசாசானவன் சோதனையை உண்டு பண்ணினான். ஆனாலும் சோதனையை ஆண்டவர் ஜெயித்தார். அல்லேலூயா. நம்மளும் கூட இந்த 40 நாள் உபவாசம் பண்ணும் பொழுது பிசாசானவன் சோதனை கொண்டு வருவான், வேதனை கொண்டு வருவான், நடுவில் வந்து இன்டரப்ட் பண்ணுவான். அப்படி பண்ணாத, நம்ம போய் சாப்பிடுவோம், பாஸ்டிங்லாம் இருக்க வேண்டாம், நாளைக்கு இருந்துக்குவோம், 41 நாள் சேர்த்து இருந்துக்கலாம், அப்போது நம்ம என்ன இப்போ விட்டுரு, இன்னைக்கு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டெம்ப்ட் பண்ணுறான். ஒரு சில டைமில் பிசாசானவன் சாப்பாட்டை குறித்து, வேலை குறித்து, நம்ம எதில் வீக்காக இருக்கமோ அதை வைத்து பிசாசானவன் டெம்ப்ட் பண்ணுவான், நம்மளை வந்து சோதனைக்குள்ளாக மாற்றுவான். அந்த சோதனையிலேருந்து நம்ம தான் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை வைத்து நாம் ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்கும் பொழுதும் அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொள்ளு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் வசனத்தை வைத்து பாயிண்ட் பை பாயிண்ட் அடிக்கும் பொழுது பிசாசானவன் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. அவனுடைய தலை நசுக்கி போடுவார் கர்த்தர். அல்லேலூயா. நம்ம உபவாசம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் என்றால், நம்மையே மறந்து ஆண்டோடைய சமூகத்தில் முழு மனதோடு நம்ம ஒன்றிணைஞ்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய விருப்பத்தை விட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். நமக்காகவும், நம்முடைய குடும்பத்துக்காகவும், நம்முடைய வீட்டுக்காக, நம்முடைய ஃபேமிலிக்காக, என்னுடைய வேலைக்காக, தன்னுடைய வேலைக்காகன்னு சொல்லிட்டு எல்லாமே ஓனாகவே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்து ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம அதை விட்டுட்டு மற்றவர்களுக்காக, மற்ற பிள்ளைகளுக்காக, நம்முடைய சொந்தக்காரங்களுக்காக, நம்முடைய உற்றார்களுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நண்பர்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்காகவும் நம்ம தனித்தனியாக அந்த அவர்களை பெயர் சொல்லி அவங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜெப விண்ணப்பங்களையும் கேட்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சங்கீதத்தை பார்க்கும் பொழுது தாவீதுக்காரர் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றாரு. அப்பொழுது ஆண்டவர் தாவீதினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் நம்மளுடைய ஜெப குறிப்பை கர்த்தர் கேட்பார். நாம் என்ன செய்யறோம்? நமக்காகவே கஷ்டப்பட்டு கதறி ஜெபம் பண்ணுறோம். அப்படி இல்லாதபடிக்கு இந்த உபவாச நாட்களில்
40 நாள் நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தமிழ்நாட்டிற்காக, இந்திய தேசத்திற்காக, ஒவ்வொருவருக்காகவும் எம்எல்ஏ, எம்பி, பிரதமர், கலெக்டர்ஸ், அப்புறம் ஜட்ஜஸ் இருக்காங்க, வேற யாரும் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர், அநேக பேர் வேலை இல்லாமல் தவிச்சு கொண்டு இருக்காங்க. அவர்களுக்காக வேலை கிடைக்கணும் அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவும் நம்ம பொதுநலமாக ஒரு ஜென்ரலாக ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஜெபங்களை கர்த்தர் சொல்லாமலே கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லி தான் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவரே நான் இந்த பாயிண்ட் எழுதி கொடுக்காம விட்டுட்டேனே ஜெப குறிப்பில், ஆண்டவர் எனக்கு இந்த ஊரில் தான் வேலை கிடைக்கணும்னு அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும்பொழுது நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியத்தை முறியடிச்சான், விசுவாச வார்த்தையால் கோலியத்தை முறியடிச்சான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புவோம், அவர் நம்மை தாங்குவார். அவர் நம்ம எல்லா வேதனையிலிருந்து, எல்லா சோதனையிலிருந்து விடுவித்து நம்மை கர்த்தர் நிச்சயமாகவே காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோவா அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, இந்த ஜனங்கள், அந்த ஜனங்களும் சொன்ன பேச்சு கேட்கல, ஆண்டோடைய வசனத்தை கை கொள்ளாதனால ஆண்டவர் இந்த ஜனங்களை நான் தண்ணீர்னால் அழிக்க போகிறேன், அதனால் நீ போயிட்டு அவங்களுக்கு சொல்லு, மனம் திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஆனால் அந்த ஜனங்களை என்ன செய்யல? சொன்ன பேச்சே கேட்கல, மனம் திரும்பவும் இல்லை, ஆண்டோட வசனத்தை கை கொள்ளவும் இல்லாதனால ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து ஒரு பெரிய பேழையை ஏற்படுத்தி, அந்த பேழையை அந்த அவருடைய ஃபேமிலி மட்டும், ஓன் ஃபேமிலி மட்டும் ஆண்டவர் காப்பாற்றும்படியாகவும், அந்த அவங்களை சுற்றி இருக்கிற அனிமல்ஸ் எதுவும் பண்ணது இல்லையா, நம்ம ஹியூமன்ஸ் தான் நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும், வசனத்தை கேட்கணும், சொன்ன பேச்சு கேட்கணும், ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் மிருக ஜீவன்களுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு தான் ஃப்ரீயாக இருக்கிறாங்க, ஓடுறாங்க, விடியாறாங்க, வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறாங்க, என்ன சொல்கிறது, ஜாலியாக காட்டில் நடமாடிட்டு இருக்காங்க. அதனால் ஆண்டவர் அந்த மிருக ஜீவன்களும் அழிக்காத படிக்கு பேரா, ஒரு ஆணாகும் ஒரு பெண், ரெண்டுமே ரெண்டு பேரா, இப்போது ஜிராஃபி இருக்குன்னா ஜிராஃபி ஆணில் ஒன்று பெண்ணில் ஒன்று, மாடு எருமைகள் ஆணில் ஒன்று பெண்ணில் ஒன்று, மாடு அப்படி சொல்லி, பூனை, குட்டி, நாய் அப்படின்னு சொல்லி எல்லாமே எல்லா அனிமல்ஸ்லேயும் பேர் பேரா சொல்லி அந்த எல்லா பேர்ஸையும் அவருடைய நோவாவுடைய பேழைக்குள்ளே ஏற்றி அவனுடைய நோவாவுடைய ஃபேமிலியும் ஆண்டவர் 8 பேர், சேம், காம், யாபேத், அவருடைய 3 பிள்ளைகளையும் 3 மருமகள்களையும், மொத்தம் 6 பேர் இல்லையா, மொத்தம். அதுக்கப்புறம் யார் 2 பேர் இருக்காங்க, நோவாவுடைய ஒய்ஃப் 2 பேர், மொத்தம் டோட்டலாக எவ்வளோ? 8. மொத்தம் 8 பேரையும் ஆண்டவர் 8 பேர், 8 ஹியூமன்ஸ் ப்ளஸ் அனிமல்ஸ், பேர் ஆஃப் அனிமல்ஸ், லாட் ஆஃப் பேர் ஆஃப் அனிமல்ஸ், நிறைய அனிமல்ஸ், அந்த லேண்ட் ஸ்பீசிஸ் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் அந்த நோவா பேழையினுடைய போட்டில் ஏற்றி போட்டை க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ண உடனே 40 நாள் கண்டினியூஸாக மழை பெய்தது. அல்லேலூயா. அந்த நோவா இருந்த ஊரில் மழை பெஞ்சு கண்டினியூஸாக மழை பெஞ்சதுனால, நைட் அண்ட் டே அண்ட் நைட் கண்டினியூஸாக மழை பெஞ்சதுனால அந்த ஊரே ஃபுல்லாக மூழ்கி அதோடைய வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நம்ம சீ வாட்டர் லெவல் எப்படி திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு ரொம்ப லோவாகிடும். அதே போல் அந்த ஆண்டவர் சொன்னதை கேட்காதனால ஆண்டவர் கோபப்பட்டு அந்த ஜனங்களை, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டார். அல்லேலூயா. அந்த 40 நாள் பிரசங்கம் அந்த ஜனங்களை கண்டினியூஸாக மழை பெஞ்சதுனால, ஒரு நாள் மழை பெஞ்சாலே நமக்கு திடீர்னு ரோடெல்லாம் குழியாயிருது, ரோடெல்லாம் தண்ணி நிற்குது. ஒரு 5 நாள் மழை பெஞ்சா என்ன நடக்குது? எல்லாமே ரோடெல்லாம், வீடு ஃபுல்லாக டிச்சியாக இருக்குது, ரோடெல்லாம் டிச்சியாக இருக்குது, நம்பிடுது, ஒரே கசகசன்னு இருக்கும். 40 days கண்டினியூஸாக ரெயின் பெய்யும் பொழுது என்ன நடக்கும்? ஃபுல்லாக எல்லாமே நம்பிடும், தண்ணி கேனு, என்ன அப்புறம் குளம், குட்டைகள்,
சி வாட்டர் லெவல் அந்த எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த ஊரே அந்த நாடே எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஆனாலும் எல்லாமே அழிந்தாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. நோவாவை கர்த்தர் காப்பாற்றி, அவருடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றி, அந்த பேழைக்குள்ள இருந்த போட்டில் இருந்த எல்லா மிருக ஜீவனையும் கர்த்தர் காப்பாற்றி, ஆண்டவர் அந்த 40 நாளுக்கு அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு கீழே போகிறதுக்கு 150 days ஆகிடுச்சான். ஏன்னா டக்குன்னு வாட்டர் லெவல் குறையாது இல்லையா, ஸ்லோ பை ஸ்லோவாக தான் வாட்டர் குறையும். நம்ம டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ண முடியாது, டக்குன்னு டவுன் பண்ண முடியாது. வாட்டரை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அந்த வாட்டர் குறைக்கவும் முடியும், இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும். அப்படி தானே செய்கிறாங்க. மேட்டூர் டேமில் வாட்டர் ரிலீஸ் பண்ணும்பொழுது என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு மதகாக தான் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அப்படி ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணும்பொழுது ஒன் பை ஒன்னா தண்ணி வந்து நிறைய ஃபோர்ஸாக வருது. எல்லாத்தையும் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணால் என்ன செய்யும், அந்த டேம் உடஞ்சி சுக்கா போயிடும். அங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊரும் மூழ்கி போயிடும், எல்லாம் இறந்து போயிடுவாங்க. அதே போல தான் நம்ம இந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். எல்லா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆனதுனால ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை மட்டும், நோவாவை மட்டும் காப்பாற்றி அந்த 40 நாள் அந்த ஜனங்கள் வந்து என்ன செய்கிறாங்க, பேழைக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே எங்களை காப்பாற்றினதுக்காக நன்றி. நோவா குடும்பமாக எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு. நீங்கள் நான் ரட்சித்ததுக்காக நன்றி. இனிமேலும் இந்த பூமியை ஆண்டவரை நீங்கள் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நோவா நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய பிறவிகளுக்காக, மனிதர்களுக்காக ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரை இனிமே அழிக்காதீங்க, இந்த முறை பாவம் செஞ்சுட்டாங்க, அதனால் இனிமே நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஜலத்தினால் அழிக்காதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கதறி ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஆண்டவர் நோவாவுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதுக்கப்புறம் இனிமேல் நான் ஜலத்தினால் உன்னை இந்த பூமியை இந்த பிள்ளைகளை அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம அந்த 40 நாள் குறித்து தான் நம்ம பார்க்குறோம். அந்த 40 days ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா, பேழைக்கு உள்ளார இன்சைட் த போட் உள்ளே இருந்து ஜெபம் பண்ணுறாரு. நம்ம 4 காரியத்தை இன்னைக்கு குறித்து பார்ப்போம். மோசே என்ன செய்கிறாங்க, மலையில் போய் 40 நாள் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தாரு. 2வது காரியம் என்ன பார்த்தோம், யோனா அந்த நினிவே பட்டணத்துக்கு போய் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் அவர்களை கர்த்தர் ரட்சித்து பாதுகாத்தார். 3வது பாயிண்ட் என்ன பார்த்தோம், ஏசப்பா 40 நாள் மறுபடியும் போயிட்டு ஜெபம் பண்ணுறார், வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணி எல்லா சாத்தானின் தடைகளை நீக்கி போட்டார். அல்லேலூயா. 4th பாயிண்ட் என்ன பார்த்தோம், நோவா ஆர்க், நோவாவுடைய பேழை உள்ளேருந்து போட்டுக்குள்ளே இருந்து 40 நாள் ஜெபம் பண்ணுறார். அல்லேலூயா. எதனால் அந்த 40 நாள் கண்டினியூஸாக அவங்களுக்காக அந்த ஆண்டவரை எடுத்துரைக்கிறார் இந்த இடத்துல பார்த்தோமானால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் எதுக்காக கொடுத்தாருன்னா, நம்ம ஃபாஸ்டிங் ப்ரே எதுக்கு பண்ணுறோம், இந்த ஃபாஸ்டிங் நம்ம சும்மாவே பண்ணாத படிக்கு எதுக்காக ஆண்டவர் இந்த பைபிளில் நம்முடைய சமூக பரிசுத்த வேதாங்கமத்தில் எந்தெந்த இடத்துலலாம் பர்டிகுலராக ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதத்தை செய்தார்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறோம், எல்லாருக்கும் நம்ம அறிவித்தோமானால் அதை வைத்து ஜனங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு விசுவாசம் அவருடைய சமூகத்தில், அவருடைய உள்ளத்தில் அதிகமாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இந்த ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்ப்போமானால் ஆண்டவர் அந்த ஜபத்திற்கு பிறகு அந்த லாஸ்ட் எண்டில் தான் ஃபைனல் டச்சில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அந்த ஃபைனல் டச் வரைக்கும் முடிவு பரிந்தமும் நம்ம வந்து விடாப்பிடியாக ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நம்ம நடுவுலையே நம்ம சோர்ந்து போய் விட்டுட்டோம்னா ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது, அற்புதங்களை செய்ய இயலாது. அதனால் நம்ம தொடர்ந்து இந்த 40 நாள் ஜெபத்தை கடைபிடிப்போம், விசுவாசித்து ஜெபம் பண்ணுவோம், பிறருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை பிறருக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளுடைய தேவைகளையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். அந்த நாளில் கர்த்தாவே நாங்கள் 40 நாள் உபவாச ஜபத்தின் மகத்துவத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளவும், ஆண்டவரே அந்த 40 நாள் உபவாச ஜபத்தின் நன்மைகளை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மோசையோடு கர்த்தர் பேசின தேவன், ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். யோனாவோடு கர்த்தர் பேசின தேவன், நோவாவோடு கர்த்தர் பேசின தேவன், ஆண்டவரே உடன்படிக்கையை ஏற்படுத்தினீர் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவோடு கர்த்தர் பேசி ஆண்டவரே ஊழியத்திற்கு வரத்துக்கு முன்பாகவே ஆண்டவரே எல்லாத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு ஃப்ரீயாக எல்லா ஊழியத்தை கர்த்தர் அந்த பூமியில் செய்து முடித்தாரப்பா. ஸ்தோத்திரம். அதே போலவே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வரக்கூடிய ஆண்டவரே இந்த வாரம் நடக்க போகிற ஸ்டார்ட் பண்ண போகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உபவாச ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் எங்கேருந்து ஜெபம் பண்ணுறாங்களோ, வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணாலும் சரி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபையில் வந்து ஜெபம் பண்ணாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் ஜெபம் பண்ணாலும் சரி, கர்த்தாவே அவருடைய ஜெபங்களை கர்த்தர் நீர் அங்கீகரிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபங்களையும் கர்த்தர் நீர் கேட்டு அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய ஜெபங்களுக்கு அதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதற்கு என்ன நாங்கள் வேண்டி இருக்கிறோமோ அது எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒன்றும் ஆகிலும் ஒரு ஆகிலும் ஆண்டவரே எந்த ஒரு காரியம் விட்டு
விட்டு போகாதபடிக்கு எல்லாத்தையும் கர்த்தர் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த பிராமிஸை கர்த்தர் முடிவு பரிந்தும் நீர் எங்களை தொடர்ந்து காப்பாற்றி கரை சேர்த்து கடந்த நீர் எங்களை வழிநடத்தி செல்ல முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, வழிநடத்திடுங்க, துதிகன மகிமையை செலுத்துகிறோம். ஆசீர்வதி மீட் பிரேசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆமென். அல்லேலூயா. பிரயோஜனமான வார்த்தைகளை இவ்வளவு நேரமாக கேட்டோம். எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? கரங்களை வைத்து. ஆமென். அல்லேலூயா. எல்லாருமே கேட்ட சத்தியத்தின்படி நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை முடிச்சு ஆகணும். மகா இருக்கும் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளிலே கூட ஆண்டவரே இந்த ஆராதனையை தலைமை சபையில் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. ஜேடப்பாளையத்தில் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. மீதியாக இருக்கிறதான எலச்சிப்பாளையம் ஆராதனையும் கொஞ்சனூர் ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதியும் திருச்செங்கோடு ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்படுத்தி வழிநடத்தி நாமத்தை மைப்படுத்தி உயர்த்தோம். கர்த்தாவே, மோசே ஜெபித்தது போல ஆண்டவரை நாங்களும் அதிகமாக ஜெபிக்க நீர் உதவித்தாரும். கிருபை உண்டாகட்டும். நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே கர்த்தர் பரிசுத்தம் ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.